உனக்கு பதிலாக மனுஷரையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் அப்படின்னு அங்கே அந்த வார்த்தை. இது எனக்கு புரியல. நமக்கு பதிலாக ஆண்டவர் மனுஷங்களை தருவாரா? நான் எப்படி யோசித்தேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, ஓகே நமக்கு ஆண்டவர் நிறைய ஜனங்களை தருவார் போல இருக்கு, நிறைய மனுஷர்கள் தருவார் போல இருக்கு. சொவிகள் அப்படி இல்லை. கர்த்தர் அந்த இடத்துல என்ன வார்த்தை அழகாக சொல்லியிருக்காரு தெரியுமா? உனக்காக நான் எதையுமே தடுவேன். ஐ திங்க் இட் இஸ் லைக் ஒரு வேர்ஷனில் இருக்கு, யூ ஆர் ஸோ மீன் டு மீ. அதாவது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, உனக்காக நான் எதையுமே தருவேன். ஆண்டவர் சொல்றாரு, ஐ வில் செல் ஆஃப் த ஹோல் வேர்ல்ட். இந்த முழு உலகத்தையும் உனக்காக நான் விட்டுருவேன், ஏன்னா எனக்கு நீ வேணும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எதையுமே ஆண்டவர் இழக்க தயாரா இருக்கிறார், ஆனால் உங்களை இழக்க அவர் தயாரா இல்லை. ஹீ இஸ் ரெடி டு லூஸ் எனிதிங் இன் திஸ் வேர்ல்ட். நான் உண்டாக்கின எல்லா சிருஷ்டி, ஐ எம் ரெடி டு செல் ஆஃப் எனிதிங். இந்த உலகத்தில் இருக்க எதையுமே நான் விட தயாராக இருக்கிறேன் உனக்கு ஈடாக கொடுக்கறதுக்கு. அப்போனா நீங்கள், அதாவது ஒரு விஷயத்தை நம்ம வாங்கணும், ஒரு ப்ரெஷியஸான ஒரு விஷயத்தை வாங்க